வெல்கம் டு டே 9 100 டேஸ் பைத்தான் புக் கேம்ப் சேலஞ்ச். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டிக்ஷனரி வந்து பார்க்க போறோம் பைத்தான்ல. அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட்னா தான் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் என்னதான் வந்து நான் இங்க காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஓகே. ஸோ இப்போ வந்து பைக்கு கார் இது என்னாச்சும் வந்து ஆப்ஷன்ல வந்து செல் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி செல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் மூலமா வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இங்க வந்து டிக்ஷனரி சொன்னா ஸோ கீ கீ வேல்யூ கீ தான் வந்து இப்ப வந்து என்னாச்சு இப்ப பொருள் விற்க போறாங்கன்னா அதுக்குன்னு தனியா நம்பர் வச்சுப்பாங்க. நம்பர் இல்ல நேம் ஏ சேலிங் அந்த மாதிரி கீ வச்சுப்பாங்க. இல்ல இந்த கால் செல்லிங் அந்த மாதிரி வேல்யூனா தான் நம்ம பிட் பண்றது தான் வேல்யூ. இந்த மாதிரி கீ வேல்யூ வச்சு நம்ம வந்து டிக்ஷனரியில வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபைனல் ப்ராஜெக்ட் காட்டி நீங்க டைப் பண்றேன். பிட் அமௌண்ட் 10 நான் கொடுக்குறேன். ஆர் யூ எனி அதர் பிட்டர் எனி நெக்ஸ்ட் பிட்டர் வந்து பிட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணவங்க இருப்பாங்கல்ல. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து பிட் பண்ற மாதிரி. ஸோ அதுதான் அது. ஸோ இப்போ வந்து இனி பிட்டர் கேட்கும்போது நான் வந்து எஸ் நான் கொடுக்குறேன். அவங்க நேம் வந்து அதையும் கொடுத்துட்டு அப்புறமா வந்து 20 நான் கொடுக்குறேன். இந்த மாதிரியா எத்தனை பிட்டர் வந்து இருப்பாங்க அதை வந்து ஆன்லைன்ல வந்து பண்ற மாதிரி. ஓகே, யார் ஹையஸ்ட் வின் பண்ணுவாங்களோ அவங்களாம் வின் பண்ண மாதிரி. இதுதான் வந்து நம்ம டே 9 ஃபைனல் டே ப்ராஜெக்ட். ஓகே. So then we go to the dictionary in Python. So day 9 dictionary in Python வந்து என்ன பண்ண போறோம் டிக்ஷனரி. வாட் இஸ் டிக்ஷனரி? இப்போ வந்து நம்ம ரியல் டைம்ல பார்த்தா டிக்ஷனரி வந்து மீனிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மீனிங்ல என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ் அந்த வேர்ட்ஸ் செக் பண்ணி அதோடைய மீனிங் வந்து நம்ம பார்ப்போம். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம அந்த வேர்ட் வந்து நம்ம தேடி அதோடைய மீனிங் வந்து இம்பார்ட்டன்ட் அதோடைய வேல்யூ இருக்கும். அதோட மீனிங் என்னன்னு அதுதான். வாட் இஸ் டிக்ஷனரி? திங்க் ஆஃப் டிக்ஷனரி இஸ் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ. அதே மாதிரியா நம்ம நார்மல் டிக்ஷனரிக்கு மாதிரியா கீ வேல்யூ. இதுவே வந்து பிளான்ட்ஸுக்கு அந்த நேம் என்னாச்சும் கண்டுபிடிக்கணும் அதுக்கும் அதே மாதிரியா இருக்கும். டிக்ஷனரி பிளான்ட் பயாலஜி அந்த மாதிரி என்ன செஞ்சா அந்த மாதிரி அதே மாதிரியா இருக்கும். ஒரே ஒரு டிக்ஷனரி லுக் அப் த கீ வேல்யூ கலெக்ஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூவா இருக்கும். ஓகேயா. ஸோ இது பைத்தான்ல பார்த்தா அது டிக்ஷனரி வந்து அன்ஆர்டரா இருக்கும். கரெக்டான ஆர்டர் இருக்காது, அன்ஆர்டரா இருக்கும். யூ டிஃபைன் கேரண்டியா இருக்கு. ஏன்னா இது வந்து அதே மாதிரி சேஞ்சபிள் இம்யூட்டபிள். நம்ம டிக்ஷனரி வந்து நம்மளால மாடிஃபையும் பண்ண முடியும். கீ கீ இஸ் வந்து யூனிக். அதாவது நம்ம இது பண்ண முடியாது. அந்த கீயை வச்சு நம்ம வேல்யூ இங்க இருக்கா கீ வெளி 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 அந்த மாதிரி வந்து நம்ம கீயை வச்சு அதுக்குன்னு தனியா வேல்யூ வந்து அசீம் பண்றோம். வேல்யூவா அதோடைய நம்பர் ஸ்ட்ரிங் லிஸ்ட் அந்த மாதிரி வந்து அதுக்குன்னு தனியா வேல்யூ வந்து அசோசியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே. ஸோ ஸோ இதுதான் பேசிக்ஸ் எக்ஸாம்பிள் ஆக்சஸிங் டிக்ஷனரி எலமெண்ட். ஸோ இங்க வந்து இது பைதான் இல்லை. ஓகே. ஸோ கீ நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். என்னென்ன மெத்தடா நம்ம யூஸ் பண்ணலாம்னா வந்து அப்டேட் யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்படின்னு சொல்லி மை டிக்ஷனரி ஏஜ் ஈக்குவல் நான் 20 கொடுத்துட்டேன். நான் ஏஜ் ஈக்குவல் 31 கொடுத்தா அப்டேட் ஆகும். அப்புறமா என்னால் ஆட் பண்ண முடியும் டிக்ஷனரியில. அப்புறமா அந்த டிக்ஷனரி வந்து என்னால் டெலீட்டும் பண்ண முடியும். டெல்லு நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணா டெலீட் ஆயிடும். ஓகே. ஸோ இது டிக்ஷனரியோடைய மெத்தட்ஸ் கெட்டு திரும்ப வாங்குறது இஸ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி போவாங்க. அந்த ஐட்டம் அந்த கீஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகே. ஸோ டிக்ஷனரி வந்து அப்போ ரியல் டைம் அப்ளிகேஷன் போகிறதா வந்து ஸ்டோரிங் யூசர் டேட்டா என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ நான் காலேஜ் இருக்கேன்னா என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய நேமு என்னுடைய பயோடேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து டிக்ஷனரியா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னுடைய ரோல் நம்பர் வச்சு என்னுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து எஸ்கியூஎல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. கேம் டெவலப்மெண்ட் அந்த லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் இந்த வெப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து இந்த டிக்ஷனரி அந்த வெப் பேஜ் எல்லாமே கீ வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் இது பண்ணுறது. ஸோ ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டா மியூட்டபிள் இந்த மாதிரி வந்து அதுவும் ஒரு கீ வேல்யூ உண்மையா. ஃபர்ஸ்ட் ஒன் டிக்ஷனரி என்ன பவர்ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹவு கீ வேல்யூவாக இருக்கும். ஒய் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. யூசர் டேட்டா கேம் டெவலப்மெண்ட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம்.
நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் விஷன் வீடியோவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் பாருங்க. அது என்னாச்சும் இதுவாக இருந்துச்சா நான் வெபினார் போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே, தென் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் நான் கேட்டா நியூவாக ஒன்று. ஸோ இங்கே நான் வந்து கேட்குறீங்க, நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் படிக்காமீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது சின்டெக்ஸ் படிச்சாவே போதும். அந்த ப்ரோக்ராம் இல்லை எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் நம்ம, வாட் இஸ் டிக்ஷனரி, சின்டெக்ஸ் பார்த்தா கீ வேல்யூ வேல்யூ அண்ட் பேர். கீ வேல்யூவாக இருக்கும், இது கீ வேல்யூ வந்து பேராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிக்ஷனரி. ஸோ நான் இப்போ வந்து சும்மா வந்து நார்மலாக ஒரு டிக்ஷனரி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஷார்ட் ஃபார்மாக நான் வச்சுக்கிறேன். ப்ரோக்ராம் ஈக்குவல் டு டிக்ஷனரிக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் பேக்கெட். லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. டிக்ஷனரிக்கு வந்து கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே நான் பைத்தான் வந்து டைப் பண்ணுறேன். பைத்தான் வந்து கம்ப்ளையர் செக் பண்ணி பார்த்தா வந்து பைத்தானுடைய கம்ப்ளையர் கீக்கா. இப்போ நான் வந்து பைத்தான் வந்து கீயா வச்சுட்டேன். கம்ப்ளையர் அதோடைய பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர்ல, ஸோ அதனால இன்டர்பிரட்டர் கமா சி. நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சி அண்டு கம்ப்ளையர். நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னதான் தெரியல, பைத்தான் வந்து என்னன்னா இன்டர்பிரட்டர். இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்கே ரன் போட்டுமா லைன் பை லைனாக அது ரீட் பண்ணோம். ஆனால் சி என்ன பண்ணுமோ மொத்தமாக ரன் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமே கோடு. ஸோ அப்போ பைத்தான் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு லைன் பை லைனாக ரீட் பண்ணும்போதே என்னாச்சும் தப்பு இருந்துச்சா நமக்கு கரெக்டாக டிலீட் பண்ணி சொல்லிடும். ஸோ நான் டிக்ஷனரி வந்து ரெண்டு நம்பர்ஸ் வச்சுக்கிறேன். ஒன்று வந்து பைத்தான், ஒன்னொன்று வந்து சின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். இப்போ வந்து நம்ம பண்ணலாம். நான் பிரிண்ட் பிஆர் ஜிஎம்னு கொடுத்தா என்ன ஆகும்? எஸ், அவுட்புட் என்ன வருமா? பைத்தான்னு சீன் வரும். பைத்தான் இன்டர்பிரட்டர் அந்த சீன் வருதா? இதுவே நான் வந்து உள்ள வந்து நான் கேட்குறேன் ப்ரோக்ராம்குள்ள வந்து சின்னு சொல்லி நான் இங்கே பிரிண்ட் பண்ணேன்னா இந்த சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு கம்ப்ளையர். ஸோ அதுதான் பிரிண்ட் ஆகும். சரிதா? ஸோ இதுதான் கீ வேல்யூ பேர். பைத்தானுடைய கீ வேல்யூ வந்து இன்டர்பிரட்டர், சியோடைய கீ வேல்யூ வந்து இப்போ கம்ப்ளையர். ஓகே, சி ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்ளையர். தென் நம்ம வந்து மோஸ்டா இன்னொன்று எலிமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுமா, நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு ரெண்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா பைத்தான் இங்க நம்ம என்ன சொன்னோம்னா வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் சொன்னோம்ல. அப்டேட் ஆன நம்ம என்ன ஏஜ் ஈக்குவல் டு 31. அப்போ நான் ப்ரோக்ராம் ஏஜ் இனிமேல் நான் விட்டேன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகும். ப்ரோக்ராம் இங்க என்ன என்ன சின்டெக்ஸ் இருக்கோ அதே சின்டெக்ஸ்ல. ஓகே,
இப்ப வந்து நான் அப்டேட் பண்ண போறேன். சி ப்ரோகிராம் சி ஈக்குவல் டு இன்டர்பிரட்டர் பதிலா நான் அதை வந்து இன்டர்பிரட்டர் நான் இங்க போட்டேன்னா இங்க இருக்கா மை டிக்ஷனரி ஏஜே அம்மா 31 மை டிக்ஷனரி பதிலா இங்க இதுவே இன்டர்பிரட்டர். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா இப்போ வந்து சி கம்ப்ளையர் தான் இருக்கட்டும் வந்து இப்போ வந்து எதாவது இருக்கு வாட் எரர் இன்டர்பிரட்டர் இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன் டிஃபைன் ஆகல? ஆடிங்கா நம்ம என்ன பண்ண போறோம்? அப்டேட் என்ன பண்ண போறோம்? ஏஜ் அண்ட் சி பிஆர்ஜிஎம் ஈக்குவல் டு நம்ம வந்து இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன தப்பு பண்ணிட்டோம்னா வந்து கோட்ஸ்ல வந்து வைக்கணும். நம்ம என்னாச்சும் டிக்ளேர் பண்ணோமோ அது கோட்ஸ்ல வைக்கணும், சிங்கிள் டபுள் கோட். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சி நான் டைப் பண்ணேன்னா கம்ப்ளையர் வராது, ஏன்னா இங்கே நான் சின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிட்டேன், அதனால இன்டர்பிரிட்டர்னு வரும். இங்கே வந்துச்சா இன்டர்பிரிட்டர்னு? ஸோ இது அண்டு அப்டேட். ஓகே. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுமா நான் என்ன பண்ணணும்? இங்கே நான் ஆட் பண்ணணுமா மை டிக்ஷனரி சிட்டி ஈக்குவல் டு நான் சும்மா நார்மலாக நான் பண்ணமே ஆட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஆப்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஆப்பிள் அண்டு ரெட் கலர் இருக்குமா? ப்ரோக்ராம் ஈக்குவல் டு ஆப்பிள் என்ன கலர்? ரெட்டுன்னு கொடுத்துட்டேன் சும்மா நார்மலா. இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கே சி இருக்கா, நான் ப்ரோக்ராம் பட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணனா தெரியுதா இந்த லிஸ்ட் ஆட் ஆயிடுச்சு, ஆப்பிள்னு இருக்கிற லிஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் கர்சர் வந்து ப்ளஸ் வைக்கிறேன். ஓகே. இதோ இங்க வந்து ஆப்பிள் வந்து ரெட்டுன்னு இங்க மாறிடுச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஆட் நான் இங்க போட்டுக்கிறேன். எலமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணோம், ஆடிங் பண்ணிட்டோம், டெலீட் பண்ணோம். டெலீட்டுக்கு வந்து நம்ம டெல்லின்னு கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஓகே. நம்ம டெல்லின்னு கீவேர்டு யூஸ் பண்ணி ஆர்ஜிஎம் இந்த ஆப்பிள் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஆப்பிள் வந்து பிரிண்ட் ஆகாது. தெரியுதா? இங்க ஆப்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஆப்பிளும் சேர்த்து பிரிண்ட் ஆச்சு, ஆனால் செகண்ட் டைப் பிரிண்ட் ஆகும்போது ஆப்பிளும் பிரிண்ட் ஆகல. ஸோ இது டெலீட். ஓகே. இப்போ ஆட் எலிமெண்ட் பண்ணிட்டேன், இது வந்து டெலீட் எலிமெண்ட். ஸோ
டிக்ஷனரி அப்டேட் ஆட் அண்ட் டெலிட் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஒரு குயிஸ் மாதிரி நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் நான் ஆல்ரெடியாக நிறைய ப்ரோக்ராம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய ப்ரோக்ராம் வந்து நான் சொல்லிட்டேன். டிக்ஷனரி நம்ம வந்து அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த கேர்லி பேசஸ் வச்சு. நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதோடைய ஆன்சர் வந்து கீழே வந்து கீழே நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஆட் கீ வேல்யூவாக இருக்கும். கீ வேல்யூ பேர் இந்த பைத்தானோடைய பேர் இன்டர்பிரட்டர் இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக இருக்கும். ஓகேயா. ஸோ எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு ஒருத்தவங்களோட நேம் ப்ரொஃபைல் நம்பர் எல்லாமே இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக நிறைய வந்து டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க கீ வேல்யூ மூலமா. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒய் ஃபுல் டேட்டாவும் இப்போ நான் ப்ரோக்ராம்னு இருக்கா அந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஒய்ப்பும் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் கீழே வந்து பண்ணுறேன் ஒய்ப்பிங். டெலிட் என்டர். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா பிஆர்ஜிஎம்னு நான் வச்சுக்கேன்னா. ஸோ அதுக்கு நான் வந்து டிக்ஷனரி நான் இங்கே பிரிண்ட் பண்ணேன்னா ஓகே இது எதாவது இருக்கு. நான் பிஆர்ஜிஎம் ஈக்குவல் டு நான் எம்டி லிஸ்ட் நான் இப்போ ப்ரோக்ராம் வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குன்னு நான் இங்கே காட்டிட்டேன். ஸோ அது என்ன பண்ணுமா இருக்க எல்லா லிஸ்ட்டையும் வந்து டெலிட் ஆகிடும். தெரியுதா? இந்த டெலிட் ஆன எலமெண்ட் போட்டு காட்டுது. அப்போ நான் இது வந்து வைப்பிங் என்டையர் லிஸ்ட். ஓகேயா. ஸோ அனதர் மெத்தட் வைப் பண்ணியாச்சு. நான் வந்து ஓகே நம்ம வந்து வைப்பிங் நம்ம பார்த்தோம். ஸோ வைப் பண்ணலாம் வந்து கமெண்ட் போட்டு அந்த லைன் வந்து நான் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். தென் நான் என்ன பண்ண போறேன்னா சால்வ் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐஇன் ப்ரோக்ராம். ஓகே ஃபார் ஐஇன் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஐஇன் கொடுத்தா என்ன ஆகும்? கெஸ். நான் ஒய்ப் பண்ணது டெலிட் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ நான் ஒய்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்? இதை பார்த்தேன் இந்த ப்ரோக்ராம் பார்த்து இது பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. ஃபார் ஐஇன் ப்ரோக்ராம் நான் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ பைத்தானுக்கு சி கம்பைலர்னு இருக்கு. ஆட் அப்டேட் டிலீட். ஓகே. ஸோ நான் ஐன்னு கொடுத்தா என்ன ஆகும்? கெஸ் பண்ணிட்டீங்க. அது பைத்தான் அண்ட் கம்பைலர் சி பட்டோணும் கீ பட்டோணும். ஓகே இங்கிட்ட இதா. ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன் நான் கீலையும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால அந்த மாதிரி வந்துக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இதா பைத்தான் அண்ட் சி. இப்போ நான் ஃபார் ஐஇன் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது அந்த கீ பட்டும் பைத்தான் கீயும் சி கீ பட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து டேகும் பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சா நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட்டு நான் இப்போ வந்து இன்டர்பிரிட்டர் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா சி வந்து இங்கே வந்து இன்டர்பிரிட்டர் நான் வந்து அதே கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ சி இன்டர்பிரிட்டர் கம்ப்ளையர் இந்த மாதிரி நான் பிரிண்ட் ஆகணுமா நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் ப்ரோக்ராம் ஐயே நான் கொடுத்தேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க இதால நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுமா இன்டர்பிரிட்டர் கம்ப்ளைன்னு சொல்லி ரன் ஆகும். ஏன்னா இப்போ வந்து தீரா இன்டர்பிரிட்டர் கம்ப்ளையர் இப்போ நான் அந்த அந்த வேல்யூவை பற்றி நான் கால் பண்ணேன்னா இன்டர்பிரிட்டர் கம்ப்ளையர் சொல்லி ரன் ஆகிக்கிறேன். ஸோ நான் இதுவும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணால் வந்து என்னன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் சி கம்ப்ளையர்.
ஃபார் ஐ இன் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? பைத்தான் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ப்ரோக்ராமிங் ஐயோடைய வேல்யூ என்ன? இன்டர்பிரட்டர் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி எந்த போகும். ஸோ இப்போ பார்க்கலாம். சரிதா? பைத்தான் இன்டர்பிரட்டர் சி கம்ப்ளையர். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் டிக்ஷனரியோடைய கீ வேல்யூ பேர் delete add update. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் நான் இப்போ இது பண்ணி கொடுக்குறேன். நான் அது ட்ரை பண்ணுறேன். இல்லை வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி போட பாருங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய இது குயிஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுமோ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக வந்து டிக்ஷனரி நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு நீங்கள் வந்து இது பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரோக்ராம். ஓகே, தென் ஓகே, இதுதான் நம்ம கோடு. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா இந்த கேடிங் சிஸ்டம் டிக்ஷனரி வச்சு நம்ம வந்து பண்ணோம், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். இது வந்து அதோடைய ஸ்டூடெண்டோடைய ஸ்கோரு. இது வந்து என்ன பண்ணுமா அதோடைய இப்போ 88 இருந்துச்சா 88 இதுக்குள்ள இருக்கு எக்ஸிட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். இந்த அவுட்புட் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். எக்ஸிட் அதேமாதிரி வந்து 95 எம்ஒயின் அது 91 to 99 இருக்கிறதுனால எம்ஒயின் அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகணும். நெவ்லி அந்த நெவ்லி அண்டு ஃபெயில் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அந்த ஸ்கோர் வந்து 70 கீழே இருக்கிறதுனால ஃபெயில். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிரேடிங் சிஸ்டம். இது டிக்ஷனரி வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒரு மினி குவிஸ். ஸோ நெக்ஸ்ட் டேல வந்து இதோடைய ஆன்சர் நம்ம போடலாம். ஸோ நான் டே 9 சீரீஸா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் இதை ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஆன்சர் வந்து எப்படி நான் பண்ணணும்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. இதோட பார்ட் 1 டே 9 சீரீஸ் க்ளோஸ்.